ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, கபிலனுக்கு அப்பா சர்ப்ரைஸாக ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. ஆனால் பர்த்டேக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு. அதுதான் கொஞ்சம் பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நானும் கபிலனும் தான் பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். கபிலனுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு அதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கறக்கு. ஏன்னா வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதான் நீ பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நானும் அவனுன்ட்டு பயங்கர ஹாப்பியாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கும் நல்ல ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அது உள்ளுக்கு என்ன இருக்குதுன்னு முதல்ல பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமா இருந்துச்சு. சரின்ட்டு நாங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ அதுல 2 பாக்ஸ் இருந்துச்சு. 2 பாக்ஸ் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி டாய்ஸ் தான் இருந்துச்சு. பில்டிங் பில்டிங் கட்டுற மாதிரி அந்த பாக்ஸா இருக்கும்ல அது. ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே அதுல கழிக்கிறதுக்கு நல்ல ஆர்வம். அதனால அவர் வாங்கி கொடுத்துருந்தாரு. கலர் கலரா இருக்குது. அதனால அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுல ஒவ்வொன்னா அவனுக்கு பில்டிங் வீடு கட்டுறது, ட்ரெயின் கட்டுறது, ஒவ்வொரு மாதிரி பில்டிங் மாதிரி கட்டுறதுல அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சின்னவனும் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. அவன் இங்கிட்ட ஒரு சைடு பாதி எடுத்துட்டு அவனும் விளையாண்டுட்டு இருந்தான். இவனும் பார்த்து முடிச்சு வா இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இருந்துங்க. இதே மாதிரி அதுக்கு பிக்சரை கொடுத்துருக்காங்க. நம்ம இதே மாதிரி டாய்ஸ்ல அதுல பில்டிங் மாதிரி கட்டிட்டு இல்லைன்னா அதுல இருக்க பிக்சரை மாதிரி இருக்கலாம். நம்ம கிரியேட்டிவா நம்ம கட்டிக்கலாம். அடுத்த ஒரு பாக்ஸும் கூட நான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணேன். இந்த குழந்தைங்களுக்கு கத்திரி கொடுத்தோம்னா கை கிழிச்சிருமேன்னு சொல்லிட்டு நானே ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். அவனுக்கு ஓப்பன் பண்றதுக்கு அவ்வளோ டைட்டா இருந்துச்சு அந்த கவர். சரிடா நான் பண்றேன்டான்னு இல்லம்மா நானே பண்ணியிருக்கேன் என்னால முடியும்னு சொல்லிட்டு நானும் அவனும் சேர்ந்தே அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த பாக்ஸ் அவனுக்கு பயங்கரமா பிடிச்சிருந்தா அந்த gift பார்த்ததும். ஏன்னா அவனுக்கு அந்த பாக்ஸ் மாதிரி அந்த டாய்ஸ் மாதிரியே தான் இந்த டாய்ஸும். ஏன்னா அதுல ஏதாச்சும் நம்ம ஆங்கிள் வச்சு இதாக்கல. இது செங்கல் மாதிரி ஒரு மரத்துண்டில பெயிண்டிங் பண்ணிட்டு பில்டிங் கட்டுறது இல்லைன்னா அந்த அடுக்கி வச்சு மட்டும் சறுக்கி விடுவோம்ல அதே மாதிரி இருந்துச்சு. கலர் கலராகவே இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம பசங்களுக்கு கலர் சொல்லிட்டு இந்த டாய்ஸ் எடுத்துட்டு வா இதுல வீடு கட்டலாம் இல்லைன்னா செங்கல் மாதிரி இருக்குன்னு நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா இது பாக்குறதுக்கு அப்படியே செங்கல் மாதிரி கலர் கலரா இருக்கு. நம்ம வீடு கட்டணும்னு அடுக்கி வச்செல்லாம் கட்டுறது மாதிரி சூப்பராகவே இருக்குது அவனுக்கு. இது வேணா நம்ம புதுசா நம்ம கத்து கொடுத்துக்கலாம்ல. இல்ல போன்லயே இருக்கிற விட நமக்கு இதே மாதிரி டாய்ஸ் கொடுத்தோம்னா அவங்க பாட்டுக்கு விளையாட்டு இருப்பாங்களா அப்படி சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வாங்கினாரு. ஆனா சூப்பராகவே அவன் விளையாடுவான். ஏன்னா இதெல்லாம் விளையாடுறதுக்கு அவனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ ஆர்வம் விளையாடுறதுக்கு. புதுசு புதுசா கிரியேட் பண்றதுக்கு அவன் பயங்கரமா எஃபர்ட் கொடுப்பான். சரின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டோட குழந்தையும் வந்திருந்தா அவளும் விளையாடுறேன்னு சொல்லியிருந்தேன். அவளுக்கும் கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அவளுக்கும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா பில்டிங் கட்டுறாங்க பாருங்க. இதெல்லாம் கெட்டுறது பார்க்கும்போது அவ்வளவுதான் இருக்கு. நம்மளால சின்ன வயசுல சீட்டெல்லாம் எடுத்து வச்சு மட்டும் விளையாடுவோம்ல அதே மாதிரி விளையாண்டு கிடந்தான். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் டாய்ஸ் வச்சுட்டு அந்த பிக்சரை பார்த்துட்டு ஒரு பொம்மை ரெடி பண்ணிட்டேன் ரோபோட் மாதிரி. பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஆனா இந்த டாய்ஸ் வச்சப்பதான் தெரிஞ்சு அவன் குழந்தையா இல்ல நாங்க குழந்தையா இருந்தா நானு என் ஃப்ரெண்டு என் ஹஸ்பண்ட்னா வித்தியாசமா அதுல டாய்ஸ்ல பண்ணிட்டு ட்ரெயின் ரோபோட்டு வீடு அப்படி ஒவ்வொரு வித்தியாசமான களிப்பாட்டம் மேல உண்டாயிட்டு இருந்தா எங்களுக்கே அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா பசங்க மட்டும் இல்ல விளையாடுறதுக்கு நம்மளும் அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம். அவ்வளோ டைமிங் நமக்கு பசங்களோட இருக்கிறதுக்கும் அவளுக்கும் ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கும் விளையாட சொன்னேன். அவளும் ட்ரெயின் உண்டாக்கி விளையாடுறா. அவளும் பயங்கர ஹாப்பியா இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு போறோம் படிக்கிறோம் டிவி பாக்குறோம் அப்படி இல்லாம நம்ம இதே மாதிரி டாய்ஸ் எல்லாம் வச்சோம்னா அவளுக்கும் மைண்ட் நல்லாவே ரெஃப்ரெஷ் ஆகும். புதுசா கத்து கொடுக்கறக்கு அவருக்கும் நல்லா இருக்கும். அதனாலதான் இதே மாதிரி டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லிச்சு. என் ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்தாரு. ஆனா வாங்கி கொடுத்ததுல பயங்கர ஹாப்பியா இருக்குது. நாங்களும் இதை வச்சுட்டு விளையாண்டு பாக்குறோம். எங்களுக்கும் இது சின்ன ஞாபகமா போச்சு. ஏன்னா சின்ன பசங்களோட விளையாடுறதுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. நானும் சரி என் ஃப்ரெண்டும் சரி ஒவ்வொரு டாய்ஸும் உண்டாக்கி போட்டு அவ என்ன பறிச்சுட்டு இன்னும் சின்ன குழந்தைய மாதிரி நம்மளும் அவங்க விளையாடுறாங்க நம்மளும் அதே மாதிரி விளையாடுறோமானெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அவளும் சின்ன வயசுல இதெல்லாம் நான் விளையாண்டது இல்லை இப்படி எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இப்ப எனக்கு பயங்கர ஹாப்பியா இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா. எவ்வளவு டாய்ஸ் வித்தியாசமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. ஒரு ட்ரெயின் ஓடிச்சு. ட்ரெயினுக்கு அப்புறமா ஒரு வீடு மாதிரி கட்டணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.